என் எதிரில் வந்து உட்காந்துட்ட அந்த 17 வயசு குழந்தை. அவள் குழந்தைன்னு சொல்ல முடியாது, பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது, சின்ன பொண்ணு தான். அப்போ தான் காலேஜ் முதல் வருஷம் சேர்ந்துருக்காங்க. அவளுடைய ஃப்ரெண்டு அவள் தான். நான் ஒரு 5 வயசுக்குமா நான் 2 குழந்தைகள். 2 பேர் என்கிட்ட வந்து ஜோதிடம் கேட்கறதுக்கு வந்தேன். வரும்பொழுது இந்த ஃப்ரெண்டாக இருக்கிற பொண்ணு சொன்னால், தவறான முடிவு எடுக்க போயிட்டா, தூக்க மாத்திரைலாம் எடுத்து சாப்பிட போயிட்டா. நல்ல வேளை நான் பாத்ரூம் வந்ததுன்னு நைட்டு எழுந்து போகிறதுனால அதை தட்டிட்டு அவளை காப்பாற்றி நான் உங்கள்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன எப்படி தெரியும் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை, உங்கள் அங்கே உறவுக்கார பொண்ணு வந்து படிக்கிறாள், அந்த காலேஜில் தான் நான் படிக்கிறேன், அவளுக்கு உங்களெல்லாம் தெரியும், ஆனால் ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா? அப்படிலாம் நான் வந்து நீங்கள் இதுவாக தவறான இதுவாக நினச்சின்னு கேட்கல, எப்படி தெரியும்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் உறவுக்கார குழந்தைக்கு ஃபோன் பண்ணால், ஆமாம் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் அதை வரேன், நான் ஒரு 10 நிமிஷத்தில் வரேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு கொஞ்சம் சரின்னு ஆச்சு. என்ன திடீர்னு 2 குழந்தைகள் வந்து ஜோசியம் கேட்கறதுக்கு வந்ததுனாக்கா எப்படி சொல்லக்கூடாதுன்றதில்ல, அதுவும் இந்த மாதிரி வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போயிட்டா அப்படின்லாம் சொல்லச்ச வேதனையாக இருந்தது. நான் சொன்னேன், ஏன்டா ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னான், மாமி என்னோடய அம்மாவை நான் கொண்டுட்டேன், அந்த துக்கம்தான் என் மனசில் வேதனையாக இருக்குது, நான் சாகணும் மாமி. அட பைத்தியமே, உங்கள் அம்மாவெல்லாம் நீ எப்படி கொள்ள முடியும், அவளுக்கு காய்ச்சி பிடிச்ச வைப்பணும், அவ்வளோதான். ஏன் அவனுக்கு அந்த மாதிரி ஈரலையே அந்த மாதிரிலாம் வேதனை அப்படின்னு. நான் எங்கள் அப்பா வந்து கோவில் பண்ணுறவர், எனக்கு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு தம்பி இருக்கான் 6 வயசுக்கு. நான் அவனோட 10 வயசு பெரியவோ. ஆனால் அவன் பிறந்ததுலேருந்து அவன் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனால என்னை 6ஆம் கிளாஸ்லேருந்து என்னை எங்கள் அம்மா ஹாஸ்டல்லாட்டம் ஒரு இடத்துல சேர்த்துட்டா. அப்போ பிடிச்சே எனக்கு வந்து எப்போவாது லீவ் வந்தால் தான் அம்மாவோட இருக்கும், மற்ற நாள்லாம் நான் வந்து அந்த ஹாஸ்டல்லையே இருந்துட்டுருப்பேன். எனக்கு அதுவே பெரிய துக்கமாக இருக்கும். இப்போ வந்து நான் ஹாஸ்டலில் இருந்துட்டு நான் 12th முடிச்சுட்டேன். எங்கள் அம்மா அந்த காலேஜ் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா. எங்கள் அப்பா வேண்டாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னால், என் பொண்ணு நல்லா ஸ்டைலாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், ஒரு காலேஜ் சேர்க்க தான் சேர்ப்பேன் அப்படின்னு முடியாது முடிச்சு என்ன காலேஜில் சேர்த்துட்டு ஒரு ஹாஸ்டல்லையும் என்ன எங்கள் அம்மா சேர்த்து விட்டா. ஆனால் எனக்கு வெறும் பாவாடை சட்டை தாவணி தான் இருந்தது. அங்கே வரவெல்லாம் விதவிதமாக போட்டுன்னு வந்துட்டு இருந்தா. அதெல்லாம் பார்க்கச்சு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அம்மாக்கிட்ட வந்து, அம்மா நீ காலேஜில் சேர்த்தாமட்டா போகிறோமா, இதெல்லாம் எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறியேன்னு கேட்டேன். அம்மா சொன்னால், எப்படியான காசு சேர்த்து உனக்கு நீ நவராத்திரிக்கு வரைச்சி உனக்கு 2 செட்டு நான் வாங்கி தரேன், 2 கிலோ, இப்போ வரைக்கும் இதை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னை அங்கே விட்டுட்டு வந்துட்டா. நவராத்திரிக்கு நான் வரைச்சேன். எங்கள் அம்மா எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வைக்கலை, ஆனால் வாங்கித்தரேன், காசு சேர்த்து வச்சுருக்கேன், நான் உனக்கு வாங்கித்தரேன், நீ ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளேயே நாங்கள் வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தா. நான் அதையும் நம்பின்னு இருந்தேன். ஆனால் என்னோடய மூளை வளர்ச்சி இல்லாத தம்பி ஒரே படத்தில் இருந்தான், ஒரே ஜுரம் வேறு. அம்மா அவனையே தான் எப்போ பத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. போகிறதுக்கு இந்த ஸ்டைலான ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சு அம்மா வாங்கி தர முடியாது, அப்பா ரொம்ப திட்டுவான்னு எனக்கு தெரியும். அதனால் அம்மாவுக்கு வந்து நடுவில் சந்தர்ப்பமே டைமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நீ எப்போ பார்த்தாலும் என்னை நீ கவனிக்கவே மாட்டேன்ற, எனக்கு என்ன வேணுமோ அது நீ பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ரொம்ப சண்டை போட்டேன். அம்மா சொன்னால், கவலைப்படாதே, குழந்தைக்கு ரொம்ப ஜுரமாக இருந்த நல்ல குழந்தைய வச்சுருந்துட்டேன், நான் அதை அவனுக்கு ஊசி போட்டுக்கா, அவன் தூங்கிட்டு இருப்பான், இதில் நான் போய் கடைக்கு போய் அவனுக்கு வாங்கிட்டு வரேன் 2 ட்ரெஸ்ஸுன்னு எங்கள் அம்மா 2 ட்ரெஸ் வாங்கிட்டு ஓடி வந்தா. வந்து பொட்டியில் வச்சா. நான் என்ன பண்ணேன், என்னோடய பாக்ஸ்லேருந்து அந்த 2 ட்ரெஸ்ஸையும் தூக்கி அம்மா மூஞ்சிலேயே கடாச்சிட்டேன். இந்த மாதிரி நான் கேட்டு நீ சேர்த்துக்கிங்கன்னா எனக்கு அம்மா, இந்த அம்மா இல்லை நான் பொண்ணு இல்லை அப்படின்னு நான் ஒரே சண்டை போட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இல்லடி, என்னோடய கஷ்டம் உனக்கு புரியலையே, நான் அப்பாக்குன்னு தெரியாது, இந்த குழந்தைக்கும் உடம்பையும் பார்த்துட்டு நான் உனக்கு வாங்குறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, தான் வாங்கிட்டு வந்துட்டேனே, ஏன் நீ இவ்வளோ தூரம் வேதனைப்பட்டுக்கிறேன், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால். ஆனால் நான் அம்மா வாழ விட்டுட்டு நான் ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி ஏறி ஆட்டோவில் காருக்கு ஃபோன் பண்ணி அதில் ஏறிட்டு நான் காலேஜுக்கு நான் கிளம்பிட்டேன். அம்மா கார் பின்னாடியே நின்று இருக்கிறத பார்த்த டிரைவர் வந்து, அவங்க இனிமேல் கையில் சுடிதார் வச்சுருக்காங்க போல, வாங்கிட்டு வந்து உட்காந்துக்க பாப்பா அப்படின்னு சொன்னார்.
சரின்னு கார் கதவை திறந்தேன். எங்கள் அம்மா கொடுத்தா சுடிதாரை நான் மூஞ்சிலேயே விட்டு கிடச்சிட்டு, நீ அம்மா மேலே நான் பொண்ணும் இல்லை, இனிமேல் நீ எனக்கு எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அம்மா அழுதுண்டே நின்றுந்தால் கார் 7 மணி நேரம் தெரிஞ்சுது. அப்போ நான் காலேஜுக்கு போயிட்டேன். அப்புறம் 10 நாளைக்கெல்லாம் எங்கள் அம்மா இல்லை, இறந்து போயிட்டாங்கிற செய்தி கேட்டுது. அதான் நான் வந்தேன். என்னால் தான் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மன வருத்தத்தை நான் கொடுத்ததுனால என் மனசே என்னை சுட்டுடுது. நான் சொன்னேன், நீ குழந்தையும் இல்லை, பெரியவளும் இல்லை. உனக்கு உங்கள் அம்மா என்ன ஆசைப்பட்டா, நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா ஸ்டைலாக இருக்கணும், நீ நல்லா முன்னுக்கு வரணும்னு அப்பாக்கிட்ட சண்டை போட்டு உன்னை காலேஜெலாம் சேர்த்து விட்டா இல்லையா? அதனால் நீ காலேஜ் கிளம்புக்குள்ளேயும் போய் 2 சுடிதாரை வாங்கிட்டு வந்துட்டா. அதே போல் அப்பாவுக்கு தெரியாது கார் பின்னாடி ஓடி வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கோ வந்திருக்கா. இது எல்லாத்தையும் நீ கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்க மாட்டாமடி குழந்தை. இப்போ நீ தான் அம்மா, உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இருக்கு, 24 மணி நேரம் போடுங்கிறது. உனக்கு ஒரு ஆம்படியாக இருக்கான், அவனுக்கு அந்த பொண்ணுக்கு வாங்கி தரக்கூடாது, ஸ்டைலெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற ஆசை. இந்த 2த்தையும் மேனேஜ் பண்ணிட்டு காசையும் அந்த ஏழை குடும்பத்துக்காரி சேர்த்து வச்சுட்டு உனக்கோசம் 2 ட்ரெஸ் வாங்கி அது நீ தூக்கி பொட்டியிலேருந்து கீழே போட்டால் கூட பின்னாடியே தூக்கின்னு ஆசையோடு கொடுத்ததுக்கு அழகியோ அப்படின்னா அவன் மனுஷன் உன் மேலே எவ்வளோ ஆசை இருந்துருக்கணும். நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் மனசுக்குள்ளே நிறைய அடிச்சு தான் கிடக்கிறது. அது வெளியில் காட்டிக்க முடியாத எவ்வளவோ சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குடா செல்லம். ஆனாலும் நம்ம அவசரப்பட்டு கோபமான வார்த்தைகளெல்லாம் சொல்லிடக்கூடாது. ஆமாம் மாமி, அன்றைக்கி நானே என் அம்மா மேலே நான் பொண்ணு இல்லைன்னு கேட்டுறேன் மாமி. அம்மா அழுந்தே போனால் அதான் நான் கடைசியாக அம்மா பார்த்தது மாமி அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஒன்றால் உங்கள் அம்மா செத்து போகலை, ஒன்றால் உங்கள் அம்மா செத்து போகலை, உங்கள் அம்மா செத்து போயிட்டா அப்படின்றது நிஜம். ஆனால் நீ சொன்னதுனால உங்கள் அம்மா செத்து போகலை. அந்த மன எண்ணங்களை உன் மனசுலேருந்து எடுத்துடும். ஆனால் ஒன்று என்னடா தெரியுமாடா செல்லம், நம்ம இன்றைக்கி இருக்கிறவ இந்த மாதிரி நாளைக்கு இருக்கிறது இல்லை. இது நிஜம். சின்ன வயசோ பெரிய வயசோ வயசானவளோ வயசு ஆகாதவளோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்ததுன்னா அந்த சமயத்தில் அது நடக்கிறதா நடந்து தொலைக்கிறது இல்லையா? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கிற அளவு தத்துவமான மனசெல்லாம் உனக்கு இல்லை. நீ குழந்தைத்தனமாக நடந்துகிட்ட. இருந்தாலும் அம்மா உன்னுடைய அன்புன்றது என்றைக்குமே மாறாதது. உங்கள் அம்மாவுக்கு மேலே கொஞ்சம் கூட கோபம் இருந்திருக்காது. அச்சோ குழந்தை இதை விட்டுட்டு போயிட்டு தேதி போட்டுக்கலையே அப்படின்ற ஆசையில் தானே எடுத்துன்னு ஓடி வந்திருக்காரு. ஒரு குழந்தையும் அப்படியே விட்டுட்டு கார் பின்னாடி ஓடி வந்திருக்கான்னா அந்த அம்மா எவ்வளோ தூரம் உண்மையில் அன்பு இருக்கணும் சொல்லி பார்க்கலாம். அந்த அம்மா இப்போவும் பின்னாடி ஓடி வந்திருந்தா இருப்பா மனசால். உடம்பால் உங்கள் அம்மா இறந்து போயிட்டா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனசால் உங்கள் அம்மா என்ன நினச்சிண்டா, நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா வசதியாக வரணும், நீ நல்லா ஸ்டைலாக நன்னாலாம் போட்டுக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டா. இனிமேல் நீ அதை தான் நீ மனசில் எடுத்துக்கணும். நீ அழாத. நீ சூசைட் பண்ணிட்டு போனேன்னா உங்கள் அம்மாவோட பக்கத்தில் போயெல்லாம் உட்கார முடியாது. உங்கள் அம்மா என்ன புண்ணியம் பாவம் பண்ணிக்கலாம் அந்த லோகத்துக்காக போயிருப்ப. நீ என்ன புண்ணியம் பாவம் பண்ணியோ அந்த லோகத்துக்கு நீ போயிருப்ப. அகாலமான மரணம் நம்மளாக ஏற்படுத்திட்டு போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் நிறைய தண்டனைகள்லாம் உண்டு. இதெல்லாம் கருட புராணத்தெலாம் சொல்லி, அதனால் அதெல்லாம் உனக்கு இப்போ வேண்டாம். நீ இப்போ அம்மாவை நல்லா வணங்கிட்டு அந்த புது சுடிதாரில் எடுத்துன்னு போய் காலேஜுக்கு போ, நல்லா படி, நல்லா முன்னுக்கு வா. எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா 3 வருஷத்துக்கும் பணம் கட்டிட்டாங்கிற. அவள் நீ நல்லா படிக்கணும்னே கட்டிட்டா, நீ நல்லா படித்து முன்னுக்கு வா, இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்காதே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் உன்னை அந்த ராத்திரி நீ இறந்து போகணுன்னு நீ மாத்திரை எடுத்து வாயில் போட்டுக்க போனியே, அப்போ தடுத்தது யார் தெரியுமா? உன்னோட அம்மா தான். எங்கள் அம்மா அங்கெல்லாம் வரலையே, உன் ஃப்ரெண்டு வடிவத்தில் வந்தா. ஏன் உன் ஃப்ரெண்டு அந்த சமயத்தில் இருந்து பாத்ரூம் போகிறதுக்கு வரமாங்க? வெளியில் வடி பார்த்தியா? அதனால் உடம்பால் தான் போக முடியுமே வைய, மனசில் இருக்கிற அன்போ மனசில் இருக்கிற ஆசையோ எந்த இடத்துல இருந்தாலும் அம்மாவுக்கு மேலே இருக்கும், சரியா? ஆனால் நீ இனிமேல் சட்டான்னு யாரையும் கோச்சிக்கிறது, சட்டான்னு யாரையும் சொல்லியிருந்தேன்னா வச்சுக்காதே. நம்ம அப்பப்போ தப்பு பண்ணிட்டு அம்மாட்டு வந்துட்டுனா சாரி அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அது ஒன்றும் வெக்கம் கிடையாது, நமக்கு அது அவமானம் கிடையாது. கோபம் எல்லாருக்குமே வரும்.
நம்ம சாரி சொல்ல வேண்டிய சமயத்தில் சாரி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோயேன், அந்த மன ஈரல் மன வேதனைங்கிற உனக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ நீ ஒன்றும் மனவேதனையெல்லாம் பட வேண்டாம். என்ன நீ சின்ன குழந்தையில, நீ பெரிய மனுஷியும் இல்லை இல்லையா? அதனால நீ இப்படி நடந்துட்ட சரியா? உனக்கு புரிஞ்ச இடத்துல என்னது உங்கள் அம்மா உனக்கு நிறைய வாங்கிட்டாலேங்கிற அந்த ஒரு கோவம் மட்டும்தான் இல்லையா? அதனால் அப்படிலாம் கோவமாக இருக்காதே. நீ படிப்பு முடித்து நல்லா சந்தோஷமாக வேலைக்கெல்லாம் போ. அந்த குழந்தைய யார் பார்த்துக்கிறா தம்பியை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அப்பா ஒரு ஆள் போட்டிருக்கா மம்மி, அவள் தான் பார்த்துக்கிறா அந்த குழந்தைய அப்படின்னு. அந்த பார்த்துக்கிட்டோம், அந்த அம்மா ஆள் போட்டுக்கிற அம்மா பார்த்துக்கிட்டோம். ஆனால் நீயும் காலையிலேருந்து வரைச்ச போச்சு, நீ தான் இப்போ அவனுக்கு அம்மா மாதிரி பாசமாக இரு அவன் பேரில் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்புறம் அந்த கிளம்பி போயிட்டா. இந்த நிகழ்ச்சி இந்த ஜோதிடம் சொல்லி 4 வருஷமாக இருக்குது. இன்றைக்கி அந்த குழந்தை நல்லா பட்டம் வாங்கிட்டு நல்ல ஒரு வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கா, நல்லா இருக்கா. இந்த ஜோதிட அனுபவத்தை நான் இதில் ஏன் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னாக்க, நம்ம நினைக்கிறோம் கோவம் தாவம் பொறாமை பச்சரிப்பு ஆத்திரம், அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம், அவளுக்கு என்ன அவ்வளோ திமிரு, இவளுக்கு ஏன் இப்படி பண்ணலை, என்னென்னமோ தான் நம்ம மனசை போட்டுக்கிறோம் இல்லையா? இது ஒன்றுமே இல்லைன்னு ஒரே நொடியில் ஆக்கி விட்டுருது இல்லையா விதி? இந்த இடத்த நம்ம ஒரு நிமிஷம் கட்டணை பண்ணோம்னா நம்மளுக்கு யார் மேலேயுமே எந்த கோபமுமே வராது. அப்படி கோபம் வந்தாலும் பற்றினாலும் சாரி பரவாயில்ல வழி போடு அப்படின்னு உடனே நம்ம அவளை என்ன பண்ணணும், சமாதானமும் கையோடு பண்ணிடணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.